அதிகமாக புக் பண்ணியாச்சு. பல்வேறு சூழ்நிலை காரணமாக இது தள்ளி போகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் நம்ம நிர்வாகிகள் வேலை போகுது. இவங்களோட பிரச்சனைக்காக இந்த மாநாடு என்பது தள்ளி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா தலைமை தான் தெரிவிக்க வேண்டும். இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதன் அடிப்படையில் ஏற்கனவே நம்ம ஒரு 2 கூட்டம் நடத்திருக்கிறோம். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு நிர்வாகிகள் அவங்க கருத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. இருந்தாலும் மறுபடியும் இது ஒரு நினைவூட்டு கூட்டமாக என்ன முடிவெடுக்கப்பட்ட நிகழ்ச்சி தான். இருந்தாலும் அந்த நினைவூட்டல் கூட்டமாக இதை தாங்களுக்கு மறுபடியும் அந்த கூட்டத்தை வச்சிருக்கிறோம். தலைமை எதிர்பார்க்காமல் இனி வரும் நாட்கள் குறைவு தான். அநேகமாக அவங்க ஜனவரி கொடுக்கலாம், பிப்ரவரி கொடுக்கலாம், எந்த மாதம் கொடுப்பாங்க தெரியாது. இந்த அடிப்படையில் நம்முடைய பணி என்பது துரிதமாக இருக்க வேண்டும். இது மாவட்டம் செய்வாங்க, ஒன்றிய பொறுப்பாளர்கள் செய்வாங்க. அப்படி இருந்தும் இன்னும் 2 ஒன்றுக்கு நம்ம பொறுப்பாளர் நியமிக்கலை. அது நம்ம தலைமை பொறுப்பாளர் கவனத்துக்கு கொண்டு செல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் ஒன்றியமும் சோழபுரம் தான் பொறுப்பாளர் போட்டிருக்கோம். அது இன்னும் உறுதிப்படலை. ஏன்னா இன்னும் 2 பேர் காஞ்சிபுரத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம போட வேண்டியது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது கும்படிக்குட்டி மற்றும் கொண்டை மட்டும் நம்மளுக்கு உள்ளடக்கிது 5 தொகுதிகள். அதில் நம்ம கம்பேர் பண்ணணும். அடுத்து ரெட்டிஷன் நம்ம தோழர் 2 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களும் நம்ம இது பண்ணணும். பெரிய பருவ ஒரு தோழர் தான் வரப்படுங்க. இவங்களாம் ஆர்கனைஸ் சூழ்நிலை இருக்குது. இந்த பணியின் மத்தியில் இந்த மாநாட்டினுடைய பணி என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். மேற்கு மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கு தயாராக பண்ணுறாங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆர்வமாக இருக்குது. அதாவது தொழிற்சங்கம் ஒரு பக்கம் தான், ஒன்றியங்கள் ஒரு பக்கம் தான், மாவட்டம் ஒரு பக்கம் தான். ஆங்காங்கே ஒரு சிறு சிறு கூட்டங்களாக நடத்தி அங்கங்கே ஒரு முகாம் அமைத்து அந்த முகாமில் கொடியேற்றுவது, அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைப்பது, இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சந்திப்பதோடு இருக்கிறது. இது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று தான் சொல்கிறேன். இதில் பார்த்தோம்னு சொன்னாக்கா விழினாவில் மற்றும் வேலை சம்பளமாக போன ரெடி பண்ணுறது அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் கூட பேசும்போது எனக்கு விஷயம் தெரியாது. நீங்கள் சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஒரு குழுவாக நம்ம பொருளாதார பார்த்துக்கணும் அவங்க கலந்து நான் நினைக்கலாம் அப்படி நம்ம உறுதி கொடுத்துருக்கோம். இது போன்று பல்வேறு குக்கிராமங்களுக்கு நாம் சென்று அவர்களுக்கு நம்மளுடைய கட்சியினுடைய ஈடுபாடு அதாவது தலைவருடைய புகழை எடுப்பதற்காக அவர்கள் இணையத்தில் தயாராக இருக்காங்க. பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் இந்திய குடியரசுக் கட்சி என்றதுலாம் அந்த தனி மகத்துவம் உள்ளது மக்களிடத்தில். ஆகையினால நீங்கள் படித்து செல்லக்கூடிய இடத்துல தான் இதனுடைய கொள்கைகளை பரப்பி அங்கே இருக்கக்கூடிய நமது நண்பர்களை இந்த கட்சியில் இணைக்கமாக அந்த இடத்துல ஒரு கொடியேற்ற உறுதிப்படுத்தி செயலாற்ற வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்ம தொழிற்சங்கம் தானே, இபி மட்டும்தான் பார்க்கணும், நம்ம தொழிற்சங்க நிர்வாகிகள் மட்டும்தான் பார்க்கணும் இல்லாமல் பொது வாழ்வில் ஈடுபட்டு பொதுமக்களை சந்தித்து கட்சியினுடைய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் ஈடுபட வேண்டும். அதே போன்ற ஒன்றிய செயலாளர்கள் கூட்டத்தில் கொள்வது மட்டும் இல்லாமல் நாங்கள் செல்லக்கூடிய இடத்துல பொதுமக்கள் பேசுங்க, பெண்களுக்கு பேசுங்க, இந்த விஷயத்தை பதிவு பண்ணுங்க. இந்த கட்சியில் இதெல்லாம் நாங்கள் உதவி பண்ணுறது பண்ணலாம். பல்வேறு விவரத்தில் நம்ம கூட்டத்தில் சொல்லலை. பல்வேறு இதெல்லாம் ஈடுபடாமல் சொன்னாங்கன்னா அவங்க புரிதல் ஏற்பட்டால் தானாகவே அவர்கள் நம்புவதற்கு அவங்களுக்குலாம் விஷயமா இருக்கும். இதிலிருந்து 1 மணி நேரம் கட்சிக்காக வரணும். அதே போன்று தொழிற்சங்க சார்பாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 இடத்துலையாவது சோறு பண்ணலாம். ஒரு 2 பேனல் இவரு நான் படிக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஒன்றுக்கு 2 இடம் சோறு பண்ணுறோம், 2 பேனல். மற்ற இடத்துல மாவட்ட சார்ந்தமாக நாங்கள் பேசி நாங்கள் 3 இடத்துல செய்வோம். இருந்தாலும் உங்களுடைய ஈடுபாடு வேண்டும்னு நாங்கள் கூட்டத்தை சார்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பு